அடுத்த 2 மாதத்துக்கு ஐபிஎல் ஃபீவர் தான். கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். அதே மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே தல தோனியை மறுபடியும் மேட்ச்சில் பார்க்குறக்காக ஆவலாகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா 2024 ஐபிஎல்லில் பிளே ஆஃபுக்கு முன்னாடி ஆர்சிபி சிஎஸ்கேவோட ஒரு சில புள்ளிகள் தான் முன்னாடி இருந்தாங்க நெட் ரன் ரேட்டில். 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருந்தாலும் ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ளே போயிருப்பாங்க. அப்போவே சிஎஸ்கே ரசிகர்களோட மைண்ட் வாஷ் என்னன்னு பார்த்தோம்னா 17 வருஷமாக கப்படிக்கல, இப்போ மட்டுமா அடிச்சிட்டு போகிறாங்க ஆர்சிபி, சிஎஸ்கே போனாலாவது கப்படிக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பழைய கதை. இந்த தடவை ஐபிஎல் 2025ல் சிஎஸ்கேவோட சான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா கேப்டன்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் டீமை சூப்பராக கைட் பண்ணுற தல தோனி தான். இன்னொன்று அதர் கிரவுண்டே இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட் மாதிரி அவருக்கு இருக்கிற ரசிகர்களோட சப்போர்ட்டும். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் முழு ஃபிட்னஸ் இல்லாமல் இருந்த தல தோனி இந்த வருஷம் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி முழு ஃபிட்னஸோடு வந்திருக்காரு. நெட் ப்ராக்டிஸில் பதிரானாவோட ஓவரில் ஹெலிகாப்டர் ஷாட்டில் ஒரு 6 சாத்தியிருப்பார். இதுவே அதுக்கு ஒரு உதாரணம் தான். இந்த வருஷம் அதிக ஆல்ரவுண்டர்களை கொண்ட அணியில் ஒன்று நம்ம சிஎஸ்கேயும் தான். ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, தீபக் ஹூடா, சிவம் துபேன்னு கிட்டத்தட்ட 11 ஆல்ரவுண்டர்கள் நம்ம சிஎஸ்கேயில் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி கட்ட ஓவர்கள் பவர் பிளேன்னு எல்லாத்துலேயுமே கலக்கக்கூடிய நேத்தன் எல்லிஸ், மத்தீசா பதிரானா, ஸ்டார்க்கோட மினி வெர்ஷனான முகேஷ் சௌத்ரின்னு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து பலமாகவே இருக்குது சிஎஸ்கேக்கு. டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேரில் யார் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிறத அணி தான் முடிவு பண்ணணும். ருத்துராஜ் எப்படியும் ஃபஸ்ட்டு தான் ஆட போகிறாரு. சமீபத்திய போட்டிகள்லேருந்து பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அதனால் அவர் ஓப்பனிங்கில் இறங்கினா நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. ஃபினிஷிங்கில் தல தோனியும் ரவீந்திர ஜடேஜாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. பல வருடங்களாக சிஎஸ்கேக்கு கை கொடுத்துட்ருக்காங்க. ஒன் டேவாக இருந்தாலும் T20 இருந்தாலும் நம்பர் 3ங்கிற பொசிஷன் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இப்போதைக்கு சிஎஸ்கேவோட சவாலான ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த நம்பர் 3 பொசிஷன் தான். ரெய்னா, அம்பத்தி ராயுடுக்கு அப்புறம் அந்த நம்பர் 3வது பொசிஷனில் இன்னும் ஒரு பேட்ஸ்மேனும் செட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை சிஎஸ்கேக்கு. ருத்துராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதியை தான் அந்த நம்பர் 3 பிளேஸுக்கு நம்பியிருக்காரு. போன தடவையுமே ராகுல் திரிபாதி அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலை. இன்னுமே பழைய மேட்ச்சு, இந்த ரீசெண்டான மேட்சுகளில் ராகுல் திரிபாதியோட ஃபார்மு கண்டினியூவாக இல்லை. ஸோ நம்பர் 3 பொசிஷனில் ராகுல் திரிபாதி கன்சிஸ்டண்ட்டாக விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸ்பின்னு ஃபாஸ்ட் பவுலிங்னு ரெண்டையுமே கண்டிப்பாக நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ராகுல் திரிபாதி. இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இதில் முக்கியம். ஸோ மிடில் ஆர்டரில் நம்ம சிக்ஸர் தூபே கண்டிப்பாக இறங்க போகிறாரு. ஸ்பின் பவுலிங்கில் அட்டாக் பண்ணணும்னா சிக்ஸர் தூபேயை தவிர வேறு யாரையுமே நினச்சி பார்க்க முடியல. அந்தளவுக்கு கடந்த 2 வருஷமாக சூப்பராக விளையாண்டுருக்காரு. அடுத்ததாக விஜய் சங்கரா, தீபக் ஹூடாவா அப்படின்னு 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அந்த ரேஸில் முந்துறாங்கன்னு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட செலெக்ஷன், நம்பர் 3 பொசிஷன் பேட்ஸ்மேனோட கன்சிஸ்டன்சி, அடுத்ததாக மிடில் ஆர்டரில் யாரை செலக்ட் பண்ணலாம், எந்த கிரவுண்டுக்கு யார் சூஸ் ஆவாங்க, கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறதும், இது எல்லாமே தான் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அமைக்க போகுது. பிளேயர் செலெக்ஷன் ஆகட்டும், கேப்டன்சியாக இருக்கட்டும், தோனி இருக்கிறதுனால கண்டிப்பாக ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்க போகிறதில்ல. இப்போ இருக்கிற டீமில் பெஸ்ட்டு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி சிஎஸ்கே இந்த தடவை கப்படிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். பார்த்துட்ருக்க நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப்பை போட்டு விடுங்க. தல தோனிக்கு அப்புறம் நம்ம சிஎஸ்கே டீமில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.